குறிய சகோதரர்களே, ஒரு ஜனாசா பிரேதம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஜனாசாவிற்கு கடன் ஏதும் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசா பிரேதத்திற்கு கடன் இருக்கிறது என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்பனா நான் இந்த ஜனாசாவுக்கு தொலை வைக்க மாட்டேன், நீங்க தொலை வச்சுக்குங்க இந்த சகோதரருக்குன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து போயிடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி ஒரு மனித ரூபத்துல அனுப்பி அந்த கடனையும் நிறைவேற்றிட்டு மாநபியிடத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதருடைய கடனை நிறைவேற்றிட்டா, அந்த மனிதருக்கு ஜனாசா தொலை வைக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நீங்க வந்து தொலை வையுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருது. அப்படி என்ன இந்த மனிதர் அமல் செய்தார்? அல்லாஹ்வே இவருடைய கடனை நிறைவேற்றி இருக்கிறானே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த மனிதர் தினந்தோறும் 112வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ, அந்த குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற அந்த சூராவை 100 முறை தினமும் ஓதி இருக்கிறாரு. அதனால அல்லாஹ் இவருடைய கடனை அடைச்சிட்டான். அது மட்டும் இல்ல, இந்த சூரத்துல் இஹ்லாஸ தினமும் தொழுகையில யாரு ஓதிக்கிட்டே வர்றாங்களோ அல்லாஹ் நரகம் உறுதியாகி விட்ட அந்த மனிதருக்கும் இன்னும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்களுக்கும் நரக வேதனையில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படிங்கிற தகவலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாநபியிடம் சொல்லி காட்டுவாங்க. அன்பிற்குரியவர்களே, கடன் பிரச்சனை தீர சூரத்துல் இஹ்லாஸை தினமும் 100 முறை ஓதுவது அது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. நாமும் ஓதுவோம். நரக வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும்.